வாங்க இன்னைக்கு நாம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நிலவிட்டு இருக்கிற இந்த பெரிய பதற்றத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். வெளிய இருந்து பார்த்தா இது ஒரு பெரிய போரோட ஆரம்ப மாதிரி தெரியலாம். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இது ஒரு முழுமையான பேரழிவை விட ஒரு திட்டமிட்ட நாடகம் மாதிரி தான் இருக்கு. இதத்தான் விளிம்பு நிலை அரசியல்னு சொல்லுவாங்க. சரி, இந்த முழு பிரச்சனையும் சரியா புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதுதான். நெருக்கடி எப்படி ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் என்பது வரைக்கும் வரிசையா பார்ப்போம். முதல்ல நிலைமை எப்படி இந்த அளவுக்கு மோசமாச்சுன்னு பார்க்கலாம். இது வெறும் வார்த்தை போர் கிடையாது, உண்மையாவே ஒரு ராணுவ மோதலுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிச்சது. இங்க பாருங்க, ரெண்டு தரப்புமே ஒரு அடி கூட பின்வாங்க தயாரா இல்ல. அமெரிக்கா என்ன சொல்லுது? உங்க பவர் பிளான்ட்ஸை தாக்குவோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஈரான், அப்படியா, நாங்க பெர்ஷியன் வளைகுடாவுல கண்ணி வெடி வச்சிடுவோன்னு பதிலுக்கு மிரட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுமே நடந்தா உலக வர்த்தகம், என்ன சப்ளை எல்லாம் என்ன ஆகும்? ஒரு பெரிய பேரழிவா தான் முடியும். இந்த நெருக்கடியோட மையப்புள்ளி அமெரிக்கா கொடுத்த ஒரு கெடுதான். வெறும் 48 மணி நேரம் தான் டைம். இந்திய நேரப்படி மார்ச் 24 அதிகாலை 5:14 மணிக்கு இந்த கெடு முடிஞ்சது. இது ரெண்டு தரப்பையுமே ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுச்சு. ஆனா இந்த அளவுக்கு மிரட்டல்கள் இருந்தாலும் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முழுமையான போர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஏன்னா அதோட விளைவுகள் எவ்வளோ பயங்கரமா இருக்கும்னு ரெண்டு நாட்டுக்குமே நல்லாவே தெரியும். இதத்தான் விளிம்பு நிலை அரசியல் அல்லது பிரிங்க்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது போரோட கடைசி எல்லை வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து எதிர்த்தரப்ப மிரட்டி பணிய வைக்கிறது. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு விளையாட்டு. ஆனா சர்வதேச அரசியல்ல இது அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான். வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இது ஒன்னும் புதுசில்ல. 2019லயும் 2020லயும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. பதற்றம் உச்சத்துக்கு போகும், அப்புறம் ரெண்டு பேருமே மெதுவா பின்வாங்கிடுவாங்க. சோ 2026லயும் இதே தான் நடக்குமா? அப்போ போர் வராதுன்னா இந்த படிப்படியான தணிவு அப்படிங்கிறது நிஜத்துல எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? இந்த பதற்றம் தனியறது எப்படி நடக்கும்னு ஒரு கணிப்பு இருக்கு. முதல்ல அமெரிக்கா கொடுத்த கெடு எந்த பெரிய தாக்குதலும் இல்லாம அமைதியா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். அப்புறம் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா இயல்புக்கு திரும்ப ஆரம்பிக்கும். ஆனா அந்த பதற்றம் மட்டும் அப்படியே இருக்கும். சரி, இப்ப இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் நம்ம பொருளாதாரம் மேல, குறிப்பா உலக பொருளாதாரம் மேல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். போர் வருங்கிற பயம் வந்த உடனேயே கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. சர்வதேச எரிசக்தி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இது 1970களுக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடின்னு சொல்றாங்க. இதனால உலக பொருளாதாரமே மந்த நிலைக்கு போற ஆபாயம் உருவாச்சு. நம்ம இந்தியாவுல இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உடனடியா ரொம்ப கடுமையாவே இருந்துச்சு. பங்குச்சந்தையெல்லாம் சரசரன்னு சரிஞ்சுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை நம்ம மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. சும்மா இல்ல, 1 லட்சம் கோடி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பதற்றம் தனியும்னு நாம பேசினாலும் அதுதான் 100% நடக்கும்னு சொல்லிட முடியாது. சில அபாயங்களும் இருக்கு. இது நம்மள ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு வருது. ஒருவேளை இந்த கணிப்பு தப்பா போனா எதுவெல்லாம் ஒரு முழுமையான போருக்கு வழிவகுக்கலாம்? இங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட போதும். ஒரு தப்பான கணக்கீடு இல்ல ஒரு தற்செயலான தாக்குதல், இதுல எது நடந்தாலும் அது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய தொடர் மோதலா மாறிடும். ஆக அடுத்து வரப்போற நாட்கள்ல நிலைமை எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நாம எதையெல்லாம் கவனிக்கணும்? இந்த டேபிள்ல பாருங்க, இது ஒரு தெளிவான கைடு மாதிரி. அடுத்த சில மணி நேரத்துல எந்த பெரிய தாக்குதலும் நடக்காம இருந்தா அதுதான் பதற்றம் தணியுதுங்கிறதுக்கான முதல் மற்றும் முக்கியமான அறிகுறி. கடைசியா ஒன்னு, பிரேக்கிங் நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே சந்தைகள் நமக்கு கதையை சொல்லிடும். கச்சா எண்ணெய் விலை, பங்கு சந்தையோட ஆரம்பகட்ட அறிகுறிகள், இது எல்லாமே நமக்கு முதல் சிக்னலை கொடுத்துரும். இது நம்மள ஒரு இறுதி சிந்தனைக்கு கொண்டு வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு முழுமையான போர் நடந்தா பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால பெரிய நாடுகள் தங்களோட பலத்தை காட்ட இந்த மாதிரி விளிம்பு நிலை நாடகங்களை தான் இனிமே நடத்துமா? ஒன்னு மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும், நாம இங்க பாக்குறது எல்லாமே நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு செய்யற ஒரு பகுப்பாய்வு தான். இந்த மாதிரி விஷயங்கள்ல நிலைமை எப்ப வேணாலும் மாறலாம்.